ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். நேற்று கோயிலுக்குள்ளே எப்படி போயிட்டு எப்படியெல்லாம் சாமி கும்பிடணும் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி அதே தொடர்ச்சியாக பார்க்கலாங்க வாங்க. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன்றன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஆண்டாள் பாடலுங்க. இங்கு கருட பகவான் மிக பெரிய உருவத்துடன் கூரையை முட்டியவாறு காட்சி கொடுக்கிறார். இத்தலத்தில் தன்வந்திரிக்கு தனி சன்னதி உள்ளது. கோயில் நாழிக்கோட்டான் வாயில் வெளிப்புற முகப்பின் 2 பக்கங்களிலும் உள்ள மாடங்களில் பத்திரர் சுபத்திரர் ஆகிய துவாரக பாலகர்கள் உள்ளனர். கோயிலின் உட்புற முகப்பில் பெரிய பெருமாள் மூலஸ்தானத்தை நோக்கி மகாவிஷ்ணுவுக்கு உரியவராக முறையே சங்கு தாமரை வடிவங்களில் சங்கநிதி பதுமநிதி உருவங்களுடன் உள்ளனர். மூலவர் சுதையினால் உள்ளதால் திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை. இயற்கை மூலிகையினால் தயாரிக்கப்பட்ட தைல காப்பு மட்டும் செய்யப்படுகிறது. நவகிரகங்களில் சுக்கிரன் அம்சம் பொருந்தியவர் பெருமாள் என்பதால் சுக்கிர பரிகார கோயிலாக விளங்குகிறது. வருடத்திற்கு ஒருமுறை பங்குனி உத்திர நாளில் பெருமாளும் தாயாரும் தாயார் சன்னதியில் உள்ள சேர்த்தி சேவை மண்டபத்தில் சேர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றனர். கோயில் நிர்வாக முறையை ஏற்படுத்தியவர் ராமானுஜர். இவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவருடைய திருமேனி 5வது திருச்சுற்று எனப்படும் அகலங்கன் திருச்சுற்றில் வசந்த மண்டபத்தில் புதைக்கப்பட்டது. பிறகு தானாகவே அவரது திருமேனி பூமிக்கு வெளியே தோன்றியது. அதுவே இப்போது ராமானுஜர் சன்னதி மூலஸ்தானமாக உள்ளது. தான் ஏற்படுத்தியவாறு நிர்வாகம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை ராமானுஜர் கண்காணித்து வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இந்த கோயிலை பற்றி வரலாறு என்ன சொல்றதுன்னு பார்க்கலாமா. 1327 முகலாய மன்னன் அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் காஃபூரின் தலைமையில் வந்த படை ஸ்ரீரங்கத்தின் செல்வத்தை கொள்ளையடித்தது. ஸ்ரீரங்கம் தாக்கப்படும் தகவல் முன்னதே தெரிய வந்து கோயிலின் மூலவர் விக்கிரம் அழிக்கப்படாதபடி மூலவர் சன்னதிக்கு முன்பாக ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பி
அதன் முன் வேறொரு போலி விக்கிரமும் செய்து வைத்து மூலவரை காத்தவர் வேதாந்த தேசிகன். கோயிலில் இருந்த உற்சவ பெருமாள் தாயார் விக்கிரகங்களை காக்க ஆச்சாரியர்களின் சிறு குழு இரவோடு இரவாக திருமலைக்கு கால்நடையாய் பயணித்தனர். அதன் பின்னர் முகலாய படைகள் வடக்கு நோக்கி விரட்டப்பட்ட பின்னர் இயல்பு நிலை திரும்ப 48 ஆண்டுகள் ஆயினவாம். அதற்கு பிறகு செஞ்சியை ஆண்ட மன்னனின் தளபதியான போப்பனாரியன் உதவியால் அரங்கனின் திருக்கோயிலுக்கு உற்சவ மூர்த்திகள் திரும்ப கொண்டு வரப்பட்டன. போலிச்சுவர் அகற்றப்பட்டு மூலவர் காட்சி தர ஆரம்பித்தார். முஸ்லிம் படையெடுப்பின் போது பல விக்கிரகங்கள் அவர்களால் கவர்ந்து செல்லப்பட்டன. அதில் அழகிய மணவாளன் விக்கிரகம் இருந்தது. பெருமாளை திரும்ப பெற டில்லி வரை சென்று சுல்தானிடம் அவற்றை திரும்ப தர கேட்கப்பட்டது. ஆனால் சுல்தான் அவைகள் எல்லாம் அந்தப்புறத்தில் உள்ளன என்று கூறிவிட்டார். சுல்தானின் மகள் அழகிய மணவாளன் மீது மிக அதிக பக்தியும் அன்பும் கொண்டிருந்ததால் அவள் திரும்ப தர மறுத்துவிட்டாள். சுல்தானும் முடிந்தால் உங்கள் பெருமாளை நீங்களே அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அந்த சமயத்தில் அரையர்கள் தங்கள் தேவ கானத்தினால் பெருமாளை ஆகர்ஷித்து மீட்டு கொண்டு வந்துவிட்டனர். மயக்கத்தில் இருந்த சுல்தான் மகள் விழித்தெழுந்து பெருமாளை காணாமல் பதறினாள். அந்த நினைவாகவே இருந்து உயிரை விட்டதாக கூறப்படுகிறது. பெருமாளை இந்த பக்தை பின்தொடர்ந்த நிலையில் துலுக்க நாச்சியார் என்ற சித்திர வடிவில் இவரை காணலாம். இதனால் பெருமாளுக்கு இன்றும் காலையில் ரொட்டி பால் நிவேதனம் செய்யப்படுகிறது. தை, மாசி, சித்திரை ஆகிய மாதங்களில் 3 முறை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. கோயிலுக்குள் நுழைந்தால் மண்டபத்தின் இடது பக்கம் அழகிய கிருஷ்ணர் கோயில் உள்ளது. இது சமீப காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு அருகில் ஒரு மாடிப்படி உள்ளது. அதில் ஏறி மேலே போனால் சமதளம் உள்ளது. அங்கிருந்து பார்த்தால் 4 பக்க கோபுரங்களும் கோயிலின் மேற்புறமும் பொன்வேய்ந்த விமானமும் தெரியும். இத்தலத்தில் வழிபட சுக்கிர தோஷம் நீங்குமாங்க, திருமண தடைகள் விலகுமா, வெள்ளிக்கிழமை அதிகாலை விஸ்வரூப தரிசனம் செய்தால் செல்வம் கிடைக்குமாம். மாடியிலிருந்து கீழே இறங்கி கீழே வந்தால் இடது பக்கம் சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. ஆனி மாதத்தில் சித்திரை நட்சத்திர நாளில் அவதரித்தவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். திருமாலின் வலக்கையை அலங்கரிக்கும் சக்கர ஆயுதமே சக்கரத்தாழ்வார். இவர் திருமாலுக்கு இணையானவர் என வேதாந்த தேசிகர் கூறுகிறார். வலது பக்கத்தில் ராமானுஜர் சன்னதி உள்ளது. ராமானுஜர் உள்ளே உலோக சிலையாய் தன் உடம்பை மாற்றிக்கொண்டு அமர்ந்துள்ளார். அதன் மீது குங்குமப்பூவால் சாந்தி எழுப்பி அவரை பந்தனம் செய்துள்ளார்கள். ராமானுஜர் பலமுறை முயற்சி செய்து தெரிந்து கொண்ட ஓம் நமோ நாராயணாய என்ற ரகசிய மந்திரத்தை தான் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருவின் ஆணையை மீறி அனைவருக்கும் தெரிவித்தவர். ஸ்ரீரங்கம் கோயிலில் செயல்முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்தவர். இவரை வழிபடும்போது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் நினைவு கூறும். நாளைக்கு ஸ்ரீரங்கத்தின் சிறப்புகளை இன்னும் விரிவாக பார்க்கலாங்க. நேற்று ஸ்ரீ அபிராமவல்லி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வர ஆலயத்தின் கோபுரங்கள், பிரகாரங்கள், சுவாமி சன்னதிகள் போன்றவற்றை பார்த்தோம். இன்று அக்கோவிலின் ஸ்தல வரலாறு மற்றும் கோவிலின் சிறப்புகளை பார்க்கலாம். அமுதகடேஸ்வரர் என்ற திருநாமம் சுவாமிக்கு எப்படி வந்தது என்று பார்ப்போமா? திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் மந்திரகிரியை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி கடைய அமிர்தம் வந்தது. அந்த அமுதத்தை அமரர்கள் அசுரர்கள் அறியாதபடி எடுத்து கும்பத்தில் விட்டு இத்தலத்தில் பூமியில் புதைத்துவிட்டு நீராட சென்றனர். திரும்பி வந்து கும்பத்தை எடுத்தால் அது அங்கேயே வேரூன்றி விட்டது. கும்பம் லிங்கமாக காட்சி அளித்ததால் அவர் அமுதகடேஸ்வரர் என பெயர் பெற்றார். அதேபோல் திருக்கடையூரின் மற்றொரு முக்கிய அம்சம்
கள்ளவாரண பிள்ளையார். இவர் தன்னை வணங்காமல் அமிர்தம் எடுக்கச் சென்ற தேவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணி அமுத கும்பத்தை ஒழித்து வைத்தார். பின்னர் தேவர்கள் அடிபணியவும் ஞானவாவியிலிருந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். ஞானவாவியின் தென்மேற்கு மூலையில் உள்ள இவரை வேண்டினால் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. முருகனைப் போல் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உண்டு. அதில் ஒன்று திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார். மற்ற 5ம் திருவண்ணாமலை செந்தூர கணபதி, விருதாச்சலம் ஆழத்து கணேசர், மதுரை முக்குருணி பிள்ளையார், காஞ்சி துண்டீர விநாயகர், திருநாரையூர் பொழியா பிள்ளையார். இங்கு வெளிப்பிரகாரத்தில் ஞானவாவி அதாவது அமிர்த புஷ்கரணி இருக்கிறது. யமன் உண்டாக்கி நீராடிய ஆனைக்குளம் ஊரின் நடுவே அமைந்துள்ளது. மிருகண்டு மகரிஷி சந்தான பாக்கியம் வேண்டி நெடுங்காலம் தவமிருந்தார். அவர் மனைவி மருத்வதி ஒரு நோன்பு விடாமல் செய்தாள். சிவபெருமான் தோன்றி, உனக்கு சந்தான பாக்கியம் தருகிறேன். அவனுக்கு ஆயுள் அதிகமாக இருந்தால் மந்தனாய் இருப்பான். அறிவுள்ள பிள்ளை வேண்டுமாயின் 16 வயது வரைதான் வாழ்வான். எந்த மாதிரி பிள்ளை வேண்டுமென யோசித்து சொல் என்றார். அதற்கு அவர், மந்தனாக அதிக காலம் வாழ்வதை விட 16 வயதே வாழ்ந்தாலும் புத்திசாலி புத்திரனையே கொடுங்கள் என்று வேண்டினார். அப்படி பிறந்தவன்தான் மார்க்கண்டேயன். அவன் வளர வளர அவன் ஆயுள் சுருங்குவதை எண்ணி பெற்றோர் கவலைப்பட்டனர். இதை அறிந்த மார்க்கண்டேயர், தந்தையே தாயே விசனப்பட வேண்டாம். என் வாழ்நாள் விருத்தி அடைய நான் க்ஷேத்ராடனம் செல்கிறேன். ஒவ்வொரு சிவஸ்தலங்களுக்கும் சென்று ஈசன் அருள் பெற்று வருவேன் என்று புறப்பட்டவர் 108வது ஸ்தலமாக திருக்கடவூர் வந்தார். கங்கை நீரால் அபிஷேகம் செய்து ஜாதிப்பூ வில்வத்தால் அர்ச்சித்து துதித்தார். அந்த ஜாதிப்பூ செடியை இக்கோயிலில் காணலாம். அவருடைய கெடுவான 16வது வயது முடியும் நாளும் வந்தது. யமதர்மன் பாசக்கயிறோடு வந்தான். சந்திரசேகர மாஸ்ரயே மமகிம் கரிஷ்யதி வை யமஹா என்று முடியும் 9 ஸ்லோகங்களை சொல்லி வணங்கினார் மார்க்கண்டேயர். சந்திரசேகரரை தஞ்சமடைந்த என்னை யமனால் என்ன செய்ய முடியும் என்பது இந்த வரிகளின் பொருள். புண்ணிய பலத்தால் யமதேவன் மார்க்கண்டேயர் பார்வைக்கு தெரிந்தான். மார்க்கண்டேயர் அமிர்தலிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டார். யமதேவர் வீசிய பாசக்கயிறு லிங்கத்தையும் சுற்றியது. அவ்வளவுதான். லிங்கம் பிளக்க அதிலிருந்து வெளிப்பட்டார் கண்ணுதர் பெருமான். இடப்பாதம் தூக்கியாடும் நடராஜ பெருமான் உமாதேவியின் பாகமான இடக்காலால் காலனின் மார்பில் எட்டி உதைத்தார். யமன் தூக்கி எறியப்பட்டு மடிந்தான். பிறகு பூமாதேவியும் மகாவிஷ்ணுவும் நான்முகனும் பூபாரம் குறைய யமனை பிழைப்பிக்க வேண்டியதால் யமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் காலசம்ஹார மூர்த்தி. ஒரு சமயம் அம்பிகை பக்தரான சுப்பிரமணியம் தேவியை நெஞ்சில் நிறுத்தி மானசீக பூஜை செய்து கொண்டிருந்தார். புற உணர்வுகள் அவருக்கு இல்லை. அதனால் சரபோஜி மகாராஜா வருகிறார், பராக் பராக் என்று நெருக்கத்தில் கூறிய கட்டியம் அவரது செவிகளில் நுழையவில்லை. அது பார்ப்பவர்களுக்கு திமிராக தோன்றியிருக்கிறது. மன்னர் இதற்குள் சுப்பிரமணியரின் அருகே வந்துவிட்டார். காவலர்களை கையமர்த்தி சுப்பிரமணியத்தை நெருங்கி, இன்று என்ன திதி என்று வினவினார். ஒளி வெள்ளத்தை உள்ளே தரிசித்து கொண்டிருந்த பக்தர் பௌர்ணமி என விடையளித்தார். அரசருக்கும் அவர் அகந்தையோடு பதில் சொல்வதாகத்தான் பட்டது. ஏனெனில் அன்று அமாவாசை. ஓ, அப்படியானால் சந்திரன் வானத்தில் உதிக்குமா என்று வேந்தர் கேட்க, அதற்கும் கண் மூடியபடி உதிக்கும் என்றார் சுப்பிரமணியம் என்ற அபிராம பட்டர். அதே சமயம் அவரது தியானமும் கலைந்தது. நடந்ததை அறிந்தார். பேச வைத்தவள் அவள், நடத்த வேண்டிய பொறுப்பு அவளுக்குத்தான் என்று சொல்லிவிட்டார். அமாவாசை இரவு. உரியின் மேல் சுப்பிரமணிய பட்டர் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கீழே நெருப்பு தணல் இருக்க அபிராமி அந்தாதியை உருக்கமாக பாடுகின்றார். ஒவ்வொரு பாடலும் முடியும் போதும் உரியின் ஒவ்வொரு கயிற்றை அறுத்து கொண்டே வந்தனர். எதிரே மகாராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சுற்றிலும் என்ன நடக்கப் போகிறதோ என்று ஆவலில் மக்கள் கூட்டம்.
உண்மையான பக்தனை கைவிடுவாளா தேவி? 79வது பாடலாக விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே என்று அவர் பாடி பரவசத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த போது ஆகாயத்தில் அன்னை அவருக்கு காட்சியளித்தாள். ஸ்ரீசக்கர தாடகங்களில் ஒன்றை எடுத்து விண்ணில் வீசினாள். நிலவுக்கு ஏது இத்தனை பிரகாசம்? இரவோ பகலோ என்று பிரமிக்கும்படி ஒளி வெள்ளம் பறந்தது. சரபோஜி மகாராஜா அபிராமி பட்டரை உரியிலிருந்து பத்திரமாய் இறங்க செய்து, உங்களால் அன்றோ இறைவியின் தரிசனம் அனைவருக்கும் கிடைத்தது என உருகினார். அப்பேற்பட்ட அபிராமவல்லி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் ஸ்தலம் இது. அபி என்றால் உயர்வான, ராமி என்றால் ரம்யமானவள் என்ற திருநாமம் கொண்ட தேவி கலைமகளுக்கே அருளியவள். அதேபோன்று ஒரு சமயம் பிரம்மா ஞானோபதேசம் பெற சிவபெருமானை ஆராதித்து வந்தார். அப்போது சிவபிரான் அவர் முன் தோன்றி அவரது கையில் சில வில்வ விதைகளை கொடுத்து, விதைத்து ஒரு முகூர்த்தத்திலேயே எங்கே அவை முளைக்கின்றனவோ அங்கே வழிபட்டால் ஞானம் பெறலாம் என்று அருளினார். நான்முகனும் பல கஷேத்திரங்களில் அவற்றை விதைத்து பார்த்தார். இதில் திருக்கடவூரில் விதைத்த விதைகள் ஒரு முகூர்த்தத்தில் முளைவிட்டன. இதனால் இப்பகுதிக்கு வில்வவனம் என்று பெயர் ஏற்பட்டது. அவ்வாறு உருவான வில்வாரண்யத்தில் தங்கி கைலாயநாதரை பூஜித்து பிரம்மா ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலம் இது. திருக்கடையூர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 47வது சிவஸ்தலமாகும். அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாகும். குங்கிலிய கலைய நாயனார், காரி நாயனார் வாழ்ந்த தலமெனும் சிறப்பும் உடையது. இத்தலபெருமான் யமனை அழித்து மார்கண்டேயருக்கு அருள் புரிந்து அவரை சிரஞ்சீவியாக என்றும் 16ஆக இருக்க அருள் புரிந்த காரணத்தால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆகவே இங்கு பக்தர்கள் தங்கள் 60வது அதாவது சஷ்டி அப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் போன்ற வைபவங்களை நிகழ்த்தி எம்பெருமான் அருள் பெற்று செல்கின்றார்கள். சுவாமி, அம்பாள் இருவருமே சக்தி பொருந்தி அருளை வாரி வழங்கும் இத்தலத்தில் அகஸ்தியர், புலஸ்தியர், வாசுகியும் வழிபட்டிருக்கின்றனர். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மூவருமே போற்றி பாடியுள்ளனர். அத்தகைய மகான்களின் திருவடிகள் பட்ட பதியில் நாமும் ஒரு முறை நம் பிறந்த நாளில் பாதம் பதித்தால் சகல ரோகங்களும் தீர்ந்து அனைத்து பாக்கியங்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.